எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் விஷால் அவர்களும் நானும் பாண்டியராஜனும் நம்ம எல்லாருமே வந்து அருண்ஜேட்லி சாரை பார்த்துட்டு வந்தோம். நேற்று கட்கரியோட பேசியிருக்கோம். இது 11 நாட்டா தமிழ்நாட்டு விவசாயிகள் இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குரலுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இது தமிழ்நாட்டின் விவசாயி போராட்டம் மட்டும் இல்ல. தமிழ்நாடோ, கர்நாடகாவோ, கேரளாவோ, ஆந்திராவோ, இந்திய விவசாயியின் போராட்டம். காலகாலமா அவங்கள வந்து ஒரு பார்க்காம கண்டுக்காம விட்டுருக்கோம். எடுத்துட்டு இருக்கிற எந்த மெஷருக்கும் ஒரு விஷன் கிடையாது. நாங்க இங்க வந்தது மொத்த மீடியா, நேஷனல் மீடியா இருக்கட்டும், ஒரு நிமிஷம், நேஷனல் மீடியா எல்லாருமே ஒரு முறை இந்த பக்கம் பார்க்கணும். ஏன்னா இது போக்கஸ் இல்ல. அருண்ஜேட்லி அவர்களும் வழக்கமாக அவங்க எல்லாம் சொல்றதான் சார் நான் பாத்துக்கிறோம், நான் புரியுதுன்னு. பட் இது மட்டும் பத்தாது. நானும் விஷாலும் இங்க வந்தது விவசாயிகளோட அவங்கள தனியா விட நமக்கு மனசு இல்ல. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும். மற்றும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு சொல்லணும், இவங்க தனியா இல்ல, இவங்களோட இவங்க எல்லாரும் இருக்காங்க. ப்ராபபிலி இந்த ஒரு விசிட் இன்னைக்கு நிறைய போக்கஸ் வந்துகிட்டு இருக்கு. மக்களும் இது வந்து 2-3 பேரால பண்ற விஷயம் இல்ல, ஒரு பெரிய போராட்டம் நடக்கணும். இதுல இருந்து இந்த போராட்டம் எவ்வளவு பெருசாகுங்கிறது காலம் தான் சொல்றோம். ஆனா முதல் முறையா இது 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 ஆரம்பம் மட்டும்தான். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு முறையா அவங்க காதுக்கு இவங்க தனியா இருந்தா கேட்க மாட்டாங்க. சில பிரபலர்கள் வந்தாதான் கொஞ்சம் சென்சேஷனலைஸ் ஆனாதான் இவங்க கேட்பாங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த பிரஷரை போடுற ஒரு முயற்சி பண்ணிருக்கோம். அண்ட் அந்த முயற்சியோட ஆரம்பம் இது. இதுக்கு மேலே இது எவ்வளவு பெருசாகும். தமிழ்நாட்டு மக்கள் இருக்கட்டும், கர்நாடக மக்கள் இருக்கட்டும், இந்தியாவின் மக்கள் இருக்கட்டும், அதை சிந்திக்கிறவங்க இருக்கட்டும், இது பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் கிடையாது, இது மாஸ் மூவ்மெண்ட் ஆகணும். ஏனென்றால் எல்லாரும் உணர்றாங்க இது தேவை, இவங்களுக்கு அநியாயம் நடந்துட்டு இருக்குன்னு. அண்ட் ஐ ஹோப் and I believe that this will become a bigger movement. ஆமா, அவங்க வந்து நாங்க அவங்களோட ஒரு முறை பார்த்துட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க, முதல்ல நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் போய் பார்த்திருக்கோம். ஏன்னா ஒரு புரோட்டோகால் இருக்கும். யாருமே வந்து ஒரு புரோட்டோகால் பர்மிஷன் நம்ம உள்ள அப்படி நுழைய முடியாது. ஆல்ரெடி விவசாயிங்க ஒரு தடவை அவங்களை பார்த்திருக்காங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்களா, என்ன விஷயம், மறுபடியும் வாங்கன்னு சொன்னாங்க. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு அப்பாயின்மெண்ட். ஆனாலும் கொடுத்திருக்காங்க. சரி, முறையா வந்து ஒரு அஹிம்சாவாதத்துல ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. இது ஏதோ முடிவில்லை, இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். பட் அவங்களுக்கு ஒண்ணு தெளிவா புரிஞ்சிருக்கு, விவசாயிகள் தனியா இல்ல, ஒன்னொன்னா குரல் சேரிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இது. ரொம்ப முக்கியம், அது தேவை அப்படின்னு இருக்கீங்க. என்ன ஆகுது, நம்ம நாட்டோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு விவசாயி அழுதுகிட்டு இருந்தா அது வந்து முக்கியமாக இருக்காது இவங்களுக்கு. இவங்க வந்து இப்படி ஒரு கொஞ்சம் சென்சேஷனலைஸ் பண்ணாதான் பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரஷர் வந்தாதான் பாக்குறாங்க. இன்னொன்னு, விவசாயி மட்டும் தான் பாக்குறதுனால எதுவும் நடக்காது. நம்ம எல்லாருடைய பொறுப்பு அது. அந்த பொறுப்புணர்ச்சியோட தான் நம்ம இங்க வந்திருக்கோம். பார்டர் இஷ்யூ ஆகட்டும், சரி, கேன்சர் இஷ்யூன்ட்டு தமிழ்நாடு நடிகர் சங்கம் ஆகட்டும், தயாரிப்பாளர் சங்கம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு நிதி உதவி பண்ணிருக்கீங்க, ஒரு அட்டென்ஷனை கொண்டு வந்திருக்கீங்க. அது மாதிரி இப்போ இந்த போராட்டத்தை இன்னும் இன்டர்நேஷனல் லெவலுக்கோ இல்ல நேஷனல் லெவலுக்கோ கொண்டு வர்றதுக்கு தமிழ்நாடு நடிகர் சங்கமோ இல்ல தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர் சங்கம் ஏதாவது பண்ண அதுதான் முடிவு. இதுக்கு விஷாலையும் பிரகாஷ் ராஜையும் நம்மளை போன்ற எல்லா பெரியவங்களையோ சிந்திக்கிறவங்களையும் அந்த முடிவுக்கு ஒன்னொன்னு ஒரு படிப்படியா தான் போக முடியும். சொல்லி பாக்குறோம், கேட்டு பாக்குறோம், இல்லைன்னா போராட்டம் பண்ணி பாக்குறோம். இப்ப 2 பேர் முக்கியமானவங்களுக்கு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பாப்போம், அவங்க பாக்குறேங்கிறாங்க. விவசாயிகள் பிரச்சனைனால வந்து உங்களை பார்க்காம தவிர்த்ததா சில தகவல்கள் பாத்துட்டோமே. இல்ல விவசாயிகள் சம்பந்தமா பேசலையா? அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் பிஸியா இருக்கு. நீங்க பாருங்க, ஒண்ணு அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு, அவங்களுக்கும் பல திடீர்னு தான் நம்ம உள்ள வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கி வரல இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் நம்ம பிரஷரைஸ் பண்றதுனால பெரிய அளவுல தீர்வு வரப்போறது இல்ல. தமிழக அரசியலையும் தமிழக அரசியல் கட்சி தலைவரும் தமிழ்நாட்டில் ஒரு அரசு நடந்துட்டு இருக்கு, அவங்களை எந்த வகையிலுமே பிரஷர் பண்ணல. ஏன்னா அவங்க தான் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்க இது சம்பந்தமா வந்து எந்த விதமான பெரிய அளவுல வலியுறுத்தப்படாம இந்த விஷயம் கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டதை நம்ம நினைக்கிறது. நீங்க கேள்வி வந்து பதிலோட கேள்வி கேட்கக்கூடாது, அதுதான் பதில். அவங்களையும் பிரஷர் பண்ண போறோம். அதை என்ன பண்ண போறீங்கன்றத சொல்லுவோம், பண்ணும்போது பாருங்க.